ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றதை பற்றியும் அந்த திருவண்ணாமலையை பற்றியும் தான் சொல்கிறோம். ஸோ திருவண்ணாமலைக்கு இந்த மாதம் ஒரு தடவைனா போயிட்டு கிரிவலம் சுற்றிட்டு சாமியும் கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த அட்டைப்பெட்டியெல்லாம் கட் பண்ண சொல்லியிருந்தேன், விளக்கு கடியில் வைக்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பார்த்துட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறப்ப இந்த விளக்கு கடியில் வச்சு விளக்கு அழகாக ஏற்றிக்கலாம். எண்ணெய் விழுகாது. ஸோ இதெல்லாம் விளக்கெல்லாம் பாருங்கள். இந்த பழைய விளக்கு, மண் விளக்கு. இது இந்த மெஷின் கட்டிங் விளக்கு. இது பீங்கான் விளக்கு. ஸோ எல்லாமே இதில் திரி போட்டு, அதாவது நெய் ஊற்றி கொஞ்சம் சின்ன திரியாக போட்டு ஏற்றணும். ஸோ இது அழகாக இருக்கும் கொஞ்சம். அதனால் இது சாமி முன்னாடி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிசைன் விளக்கு தான். இதில் எண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு ஏற்றிக்கலாம். இதெல்லாமே மெஷின் விளக்கு தான், உங்களுக்கு மெஷின் கட்டிங் விளக்கு தான். ஸோ இதில் எல்லாமே நிறைய எண்ணெய் ஒழுகும் கண்டிப்பாக. ரெண்டாவது சுடும், உங்களுக்கு விளக்கு எடுக்கும் போதே சுடும். ஸோ அந்த மண் விளக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச பார்த்திங்களா, இதில் சூடாது உங்களுக்கு எடுக்கும் போது. ஸோ எல்லா விளக்குக்குமே அடியில் அட்டை வச்சுக்கோங்க. இன்னிலேருந்தே விளக்கேற்ற ஆரம்பிச்சிருங்க.